அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த பதிவுல அ இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும், திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள ஆசியோடும், அருளோடையும் வாழ வைக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறோம். ஆ இப்போ இந்த பதிவுல பார்த்தீங்கன்னா, 6 ராசிக்கான பலன்கள் இருக்கு. இன்னொரு பதிவுல 6 ராசிக்கான பலன்கள் இருக்கு. உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் ஒருவேளை கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா, அ இந்த அடுத்த வீடியோவோட லிங்க் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த பதிவ பார்த்துட்டு, இந்த அ அ பதிவுல இருக்க ராசிகள பார்த்துட்டு, அ அடுத்த பதிவுல இருக்க ராசிகளையும் பார்க்கறதுக்கு உதவியா இருக்கும். கண்டிப்பா மறக்காம உங்க ராசிய கமெண்ட் பண்றது நல்லது. அது எங்களுக்கு சில விஷயங்கள செய்யறதுக்கு உதவியா இருக்கும். இப்போ ஆ தேதி பார்த்தீங்கன்னா, 21/7/2025 திங்கட்கிழமை. மாசம் பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் 5ஆம் தேதி விஸ்வாவசு வருடம். தேய்பிறை ஏகாதசி திதி இருக்கு. காலையில 9:39 வரைக்கும். அதுக்கு பிறகு வந்து துவாதசி திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, இரவு 9:07 வரைக்கும் ரோகிணி நட்சத்திரம் இருக்கு. அதுக்கு பிறகு மிருகசீரிஷம் நட்சத்திரம் இருக்கு. எ அ யோகம் பார்த்தீங்கன்னா, அமிர்த யோகம் நாள் முழுக்க இருக்கு. சாதகமான நாளா தான் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. என்ன ஒண்ணு ஆடி மாசம் சுபகாரியங்கள் செய்யறதுக்கு செய்ய மாட்டோம். மத்தபடி நாள் நல்லாவே இருக்கு. பெருமாள் வழிபாடு செய்றது நல்லது. ஏகாதசி விரதம் கண்டிப்பா கடைப்பிடிக்கிறது நல்லதா இருக்கும். ஆடி மாசத்துல வர ஏகாதசி. சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா, காலையில 5:51க்கும் சூரியன் மறைவு மாலை 6:38க்கும் இருக்கு. நல்ல நேரம் காலையில 6:15லிருந்து 7:15 வரை இருக்கு. மாலை 4:45 முதல் 5:45 வரை இருக்கு. கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையில 9:15 முதல் 10:15 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையில 7:27லிருந்து 9:03 வரைக்கும் இருக்கு. யமகண்டம் காலையில 10:39லிருந்து 12:15 வரைக்கும் இருக்கு. குளிகை பார்த்தீங்கன்னா, பகல் 1:51லிருந்து 3:27 வரைக்கும் இருக்கு. இப்போ ரோகிணி நட்சத்திரத்தில சீமந்தம், ச திருமணம் அந்த மாரி எல்லாமே ஆலயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வீட்ல பூஜை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே செய்யுது. கடன் வாங்க, கடன் தீர்க்கவும் ஏற்ற ஒரு நாளா தான் இருக்கு. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, மேஷ ராசிக்கு உறுதி, ரிஷப ராசிக்கு நிம்மதி, மிதுன ராசிக்கு விருப்பம், கடக ராசிக்கு முயற்சி, சிம்ம ராசிக்கு அச்சம், கன்னி ராசிக்கு தடங்கல், துலாம் ராசிக்கு சுகம், விருச்சிக ராசிக்கு உழைப்பு, தனுசு ராசிக்கு கோபம், மகர ராசிக்கு இரக்கம், கும்ப ராசிக்கு நம்பிக்கை, மீன ராசிக்கு கவலை. இப்போ நாளை முழுக்க சாதாரணமாகவே இருக்கு. சரியா பயன்படுத்திக்கிறதே நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் குழப்பங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. நாளை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட உற்சாகமும் உறுதியும் அவசியமாக தேவைப்படுது. எந்த ஒரு விஷயத்துக்கும் தேவையில்லாமல் அலட்டிக்காதீங்க, பதட்டப்படாதீங்க. கோவப்படாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நாள் உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும். உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு இருக்காரு. 6ஆம் இடத்துல சனி பகவான், 8ஆம் இடத்துல சந்திரனும் சுக்கிரனும், 9ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்துல சூரியனும் புதன் இருக்காங்க. 11ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்காங்க. செய்கிற செயல்கள் காரியங்களில் நல்ல பலன் கிடைக்கும்லாம் எதிர்பார்க்காதீங்க. பிரச்சனையாக போகாமல் பார்த்துக்கிறது நல்லது. குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் அவசியமாக பார்த்து பேச வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கோவமோ பதட்டமோ படாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. கூட பிறந்தவங்க கூட தேவையில்லாத பிரச்சனைகள் வேண்டாம். உறவினர்கள் வருகையால் வீண் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கு. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டு போனீங்கன்னா நல்லது. நாள் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு சாதகமாக இல்லை. புத்திசாலித்தனமாகவும் விவேகமாகவும் நடந்துக்கிட்டிங்கன்னா நாள் உங்களுக்கு அமைதியாக கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் பொறுப்புகளுங்கிற பேரில் சுமைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக உங்களோட வேலைகளை யோசித்து செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. உங்களோட வேலை திறமையும் சரி மேம்படுத்த வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவுத்தோன்னு வேலையில் செய்யாதீங்க. ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த விஷயத்தில் நீங்கள் போய் சிக்காமல் இருக்கிறது நல்லது. கவனமாக உங்களோட வேலைகளில் பொறுப்போடு செய்யுங்க, திட்டமிட்டு செய்யுங்க, தவறுகள் இல்லாமல் செய்யுங்க. நாளை வந்து பிரச்சனை இல்லாமல் கொண்டு போனீங்கன்னா போதும். அடுத்தவங்களோட ஆதரவை எதிர்பார்க்கிறதோ, தேவையில்லாத வாக்குவாதங்கள் செய்கிறதோ அவாய்ட் பண்ணிக்கிறதே நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா, உங்கள் மனசில் குழப்பமும் பயமும் பதட்டமும் நிறையவே இருக்குது.
அது எல்லாத்தையும் தொண மேல சூடான வாக்குவாதத்த ஈடுபட்டு அவங்க மேல கோவப்படாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். அது உறவுல நெறைய பிரச்சனைய ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். சில பேருக்கு விரிசலையே ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. நேரம் சரியில்லன்னா எது வேணா நடக்க வாய்ப்பு இருக்கு. ஜூலை 25 வரைக்கும் ரொம்பவே பொறுமையா இருக்க வேண்டிய காலகட்டம். பார்த்து நடந்துக்கிறது நல்லது. பிரச்சனை எந்த ஒரு வாக்குவாதம், விவாதம் ஏற்படுற மாதிரி இருந்தா ஒதுங்கி போயிடுங்க. தனியா இருக்கிறது நல்லதா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு சொல்லுற அளவுக்கு ஆரோக்கியமா இல்ல. வரவு கம்மியா இருக்கு. ஆனா செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆ அதுவும் இல்லாம எதிர்பாராத செலவுகள் ரொம்பவே இருக்கிற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தி குடுக்கும். பணப்பற்றாக்குறை ஏற்படுத்தி குடுக்குற நாளா தான் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களுக்கும் ஆரோக்கியத்துல பயம் இருக்கு, கவலை இருக்கு. ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் இருக்கு. அம்மாவோட ஆரோக்கியத்திலயும் பிரச்சனைகள் இருக்க மாதிரி இருக்கு. அதுக்கு செலவு செய்ற மாதிரி இருக்கும். கவனமா நாள பார்த்து கொண்டு போங்க. நிதானமும், பொறுமையும் தேவை. வார்த்தைகள்ல ரொம்பவே அவசியம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. உங்களுக்கு மனசுல தெளிவு, மனசுல சந்தோஷம், நிறைவான நாள். பிரச்சனைகள் எதுவும் இல்ல. அதிகமா எதுக்கும் அலட்டிக்க மாட்டீங்க. ரொம்பவே கேஷுவலா போவீங்க. நாள பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல சனி பகவான். 7ஆம் இடத்துல சந்திரனும், சுக்கிரனும். 8ஆம் இடத்துல குருவும். 9ஆம் இடத்துல சூரியனும், புதனும். 10ஆம் இடத்துல செவ்வாயும், கேதுவும். நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான நாளா இருக்கு. செய்ற செயல்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, உங்ககிட்ட நல்ல ஒரு உற்சாகமும், துடிப்பும் இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. ஆ நாள்ல பல வெற்றிகளுக்கு, அதே மாதிரி உங்களோட சுய வளர்ச்சிக்கும் நல்ல ஒரு முயற்சிகள எடுக்கக்கூடிய நாளா தான் இருக்கு. உறவினர்கள் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தி குடுக்கும். குடும்பத்துல நிறைவான நாளா இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. குடும்பத்தோட மனசு விட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளா இருக்கும். சுபகாரியங்கள் வீட்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்லயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. கூட பிறந்தவங்களோட ஆதரவும், பெற்றோரோட ஆதரவும் மனசுக்கு நிறைவான நாளா தான் கொண்டு போகும். பிரச்சனைகள் இல்ல, கவலைகள் இல்ல. நாள் உங்களுடையது. உ அ நான் அப்படின்னு கொண்டு போயிட்டே இருக்கலாம். மகிழ்ச்சியான தருணங்கள அனுபவிக்கக்கூடிய நாளா தான் இருக்கு. வேலை நேர வேலை தொழில பொறுத்தளவுக்கு நேரத்துக்கு முடிப்பீங்க. அதுவே பார்த்தீங்கன்னா, சுறுசுறுப்பா ரொம்பவே செய்ய முடியாத வேலைகள்லாம் ஈஸியா செஞ்சு முடிச்சுட்டு போவீங்க. நல்ல ஒரு உங்களோட முயற்சிகளுக்கும், திறமைக்கும் நல்ல ஒரு அங்கீகாரம், பாராட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்கு. எதிர்கால வளர்ச்சிக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆ உங்களோட தொழில், வேலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஏற்றமிக்க விதமாவும், எதிர்கால வளர்ச்சிக்கு உதவியாவும் இருக்கு. இந்த நாள்ல தொழில பொறுத்தளவுக்கு ஆ பெர்ஃபெக்ட்டா பயன்படுத்திக்கிறது நல்லது. வேலை கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தனக்கூட சரியான நெறிமுறை, நல்ல ஒரு மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாளா இருக்கு. அது காரணமா அவங்கள 2 பேருக்குள்ளயும் ஒருவருக்கொருவர் புரிதல் நல்லா இருக்கும். மனசு விட்டு பல விஷயங்கள பேசி முடிவெடுக்கலாம். நிறைவான சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. தனக்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மனசுல சந்தோஷமும், நிறைவும் இருக்கு. தெளிவான புத்தி இருக்கு. ஆ எதிர்காலத்துக்கு உண்டான முக்கிய முடிவுகள இந்த நாள எடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி விஷயத்துல கட்டுப்பாடே இல்ல. எதிர்பாராத வகையில, பயனுள்ள வகையில செலவு செய்ற மாதிரி இருக்கும். எதிர்பாராத பணவரவு இருக்கு. அது சந்தோஷத்தையே ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. நிறைவான நாள், பிரச்சனை இல்லாத நாள். சந்தோஷத்தோட நாள கொண்டாடுங்க. பயனுள்ள வகையில கொண்டு போறது நல்லது. சேமிக்கிறது ரொம்பவே அவசியம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற தைரியமான மனநிலை, உங்களோட ஆரோக்கியத்த சக்தியோட வைத்திருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்ல. நல்ல ஒரு உறுதியும், தன்னம்பிக்கையும், உற்சாகமும் நாள உங்களுக்கு சிறப்பாவும், செழிப்பாவும் கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு. வளர்ச்சிக்கு உதவியான நாள், முடிவுகள் எடுக்க ஏற்ற நாள். பயன்படுத்திக்கிறது நல்லது. தவற விடாதீங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சுறுசுறுப்பும், நல்ல ஒரு கோவம், வேகம் எல்லாமே இருக்கு. எல்லாத்துலயும் ரொம்பவே அவசரப்படாதீங்க. ஆனா, நல்ல ஒரு பலன் தரக்கூடிய நாளா இருந்தாலும், அவசரப்படாம கொஞ்சம் புத்திசாலித்தனமா அது உங்ககிட்ட நிறையவே இருக்கு. அத பயன்படுத்திட்டீங்கன்னா, நாள் உங்களுக்கு சாதகமாவே போகும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. 3ஆம் இடத்து ராகு, 4ஆம் இடத்து சனி பகவான், 6ஆம் இடத்து சந்திரனும், சுக்கிரனும், 7ஆம் இடத்து குரு, 8ஆம் இடத்து சூரியனும், புதனும், 9ஆம் இடத்து செவ்வாயும், கேதுவும் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான நாள், தெளிவான நாள். எந்த ஒரு சந்தோஷம் தரக்கூடிய எதிர்பாராத நிகழ்வுகள் நிறையவே இருக்கு. நல்ல எல்லா விஷயத்தையும் வித்தியாசமா யோசிப்பீங்க. அது மூலியமா நல்ல ஒரு சாதகமான விளைவுகள், பயன்கள் தரும். உங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான பயனுள்ள முடிவுகளை எடுக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நாள் உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் சாதகமா இருக்கு. குடும்பத்துல ஆதரவு நல்லா இருக்கு.
சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கு. உறவினர்கள் மூலியமும், நண்பர்கள் மூலியமா எதிர்பாராத பண ஆதரவு இருக்கு. அது உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்திக் குடுக்கும். ஆ பெரியவங்களோட ஆலோசனை பல விஷயங்களுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கு. தொழில்ல நல்ல ஒரு பேரும், பாராட்டும் கிடைக்கும். வேலையிலயும் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய நாளா தான் இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு அ சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு சவால், தடை எதுவா இருந்தாலும், உங்களோட அ வேலைகள்ல நேர்த்தியான அணுகுமுறை இருக்கு. புரொஃபஷனலா வேலை செய்வீங்க. எந்த ஒரு குறைபாடும் இல்ல. சின்ன சின்ன தவறுகள் இப்போ அதெல்லாம் நேரத்துக்கு சமாளிக்கவும் உங்ககிட்ட தைரியமும், உறுதியும் நல்லாவே இருக்கணும். ஆ நாள வந்து வித் நல்ல பயனுள்ள வகையில பயன்படுத்திக்கங்க. எதிர்கால வளர்ச்சிக்கு நல்ல ஒரு பயனுள்ள நாளா தான் இருக்கு. வேலைகள்ல தொழில்லயும் சரி, நல்ல ஒரு கஸ்டமர்களோட ஆதரவும், ஆர்டர்களும் நெறைய கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த நாள தவற விடாம பயன்படுத்திக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, நேர்மையான அணுகுமுறை, அவங்க கூட நல்ல ஒரு அவங்களே பாராட்டி பேசி பழகக்கூடிய ஒரு நாளா இருக்கு. அது அவங்களுக்கு ரெட்டிப்பான மகிழ்ச்சிய ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கும். 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையும், மனநிலையும், ஆ புரிதலும் இருக்கிறனால, இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கு. மகிழ்ச்சியா நாள கொண்டு போக வாய்ப்புகள், ஆ சாதகமா என் பசங்களோட எதிர்காலத்துக்கும் சரி, இந்த நாள் ரொம்பவே முடிவெடுக்கறதுக்கு உதவியா இருக்கும். பண விஷயத்த பொறுத்த அளவுக்கு வரவு சிறப்பா இருக்கு. உங்களோட கடின முயற்சி மூலியமா நீங்க நல்ல ஒரு பணம் சம்பாதிக்க வாய்ப்புகள் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆ நல்ல ஒரு சேமிக்கிறதுக்கும் உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சின்ன சின்ன விஷயத்துல சேமிப்பீங்க. ஆ நல்ல ஒரு செலவுகளும் இருக்கு. அது பயனுள்ள செலவுகள்னால கவலை இல்லை. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்போடவும், நல்ல ஒரு செழிப்போடவும் இருப்பீங்க. நல்ல ஆரோக்கியத்த தக்க வச்சுக்க எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. மகிழ்ச்சியான தருணங்கள், சூழ்நிலைகள் எல்லாமே உங்களோட நாளையும் சரி, ஆரோக்கியத்தையும் சிறப்பாவே வைத்திருக்கும். நாள மகிழ்ச்சியா கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. உங்களுக்கு நெறைய பொறுப்புகள் காரணமா, எதிர்காலத்த பத்தின பயம் இருக்கும். பணத்த பத்தின பயம் இருக்கும். பசங்களோட பத்தின பயம் இருக்கு. நெறைய விஷயங்கள யோசிக்காதீங்க. நாள வந்து போற போக்குல கொண்டு போறது நல்லது. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்காரு. 3ஆம் இடத்துல சனி பகவான். 5ஆம் இடத்துல சந்திரனும், சுக்கிரனும். 6ஆம் இடத்துல குரு. 7ஆம் இடத்துல சூரியனும், புதனும். 8ஆம் இடத்துல செவ்வாயும், கேதுவும் மனசுல கலக்கத்த நெறைய ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. எந்த ஒரு பதட்டமும், பயமும் இல்லாம, நாள உறுதியாவும், உற்சாகமாவும் கொண்டு போனீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. கூட பெற்றோரோட ஆதரவு வேற இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. நண்பர்களோட துணையும் உங்க மனசுக்கு ஆறுதல் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். ஆனா, குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி பார்த்து நடந்துக்கிறது நல்லது. ஆ குடும்பத்துல இருக்கவங்கள அனுசரிச்சு போறதும், கூட வேலை செய்றவங்கள அனுசரிச்சு போறதும் நல்லதா இருக்கும். உறவினர்கள் வருகையால சந்தோஷங்களும் இருக்கு, செலவுகளும் இருக்கு, பிரச்சனைகளும் இருக்கு. கவனம். சுபகாரிய முயற்சிகள்ல தடைகளுக்கு பின்னாடி முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கு. ஆ முடிஞ்ச அளவுக்கு செய்ற செயல்கள், காரியங்கள் எல்லாமே புரொஃபஷனலா செய்றது நல்லதா இருக்கும். ஆ எந்த ஒரு நெகட்டிவான எண்ணங்களையும் வச்சுக்கிட்டு நாள கொண்டு போகாதீங்க. அது பிரச்சனைகள ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. பாசிட்டிவ் திங்கிங் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். முடிஞ்ச அளவுக்கு நாள உற்சாகமாவும், மகிழ்ச்சியாவும் உங்கள நீங்களே ஆ மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு வேலையில பணி சுமை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட வேலைகள செய்யும்போது தவறுகள் ஏற்படுற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு தடைகள், தாமதங்கள் எது வந்தாலும் வேலைகள நிறுத்தாதீங்க. சவால்கள சவாலா எடுத்துக்கிட்டு நாள்ல உங்களோட புத்திசாலித்தனமும், திறமையும் கையாள வேண்டியது அவசியம். வீட்ல இருக்கிற பதட்டம், குழப்பத்தெல்லாம் வேலையில கொண்டு வராம, உங்களோட வேலைகள தன்னிச்சையா பிரச்சனை இல்லாம, தவறுகள் இல்லாம செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஆ தொணக்கூட எந்த ஒரு தொந்தரவும் செய்யாம இருக்கிறது நல்லது. அவங்கள அனுசரிச்சு போங்க. குடும்பத்தோட பழைய பிரச்சனைகள்லாம் கிளற வேண்டாம். பழைய பேச்சுகள கிளறாம இருக்கிறது நல்லது. தேவையில்லாத வாக்குவாதம், விவாதம் ஏற்படுற மாதிரி இருந்தா நைஸா நழுவிட்டு போயிட்டீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் நல்ல பலன் தர விதமா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு வளர்ச்சி அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்ல. பண வரவு கம்மியா தான் இருக்கு. அதே மாதிரி உங்களோட செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. கையில இருக்கிற பணம் போதுமானதா இல்ல. சேமிப்பு கரையாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். தேவையில்லாத செலவுகள்லாம் கொஞ்சம் குறைங்க. ஏன்னா, மருத்துவ செலவுகள் இருக்கும். ஆம். ஒரு சில விஷயங்களுக்காக அத்தியாவசிய செலவுகள தவிர்க்க முடியாது. தேவையில்லாத செலவுகள கண்டிப்பா கண்காணிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு
சூழ்நிலைகள் சீதோஷ நிலை காரணமா தொண்டை எரிச்சல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. குளிர்ச்சியான உணவுகளோ, பானங்களோ சாப்பிடாம இருங்க. வெளியில ஹோட்டல்ல சாப்பிட்டீங்கன்னா வயிறு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமா, நிதானமா நாள கொண்டு போறது நல்லது. ஆரோக்கியத்த பார்த்துக்குங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. உங்களுக்கு ஏகப்பட்ட சிந்தனைகள். அது மட்டும் தான் உங்களோட நாள கெடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த சிந்தனைகள் நெகட்டிவான எண்ணங்கள், நெகட்டிவான சிந்தனைகள்னால தேவையில்லாத பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயம் செய்றதா இருந்தாலும், ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு செய்யுங்க. பண விஷயத்துல ரொம்பவே கவனம். ஏன்னா, குழப்பத்துல நீங்க என்ன செய்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. தொலைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, விரையத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. வார்த்தைகள்ல ரொம்பவே கவனம். இன்னைக்கு குடும்பத்துல யார் கூட பேசினாலும் பொறுமையா பார்த்து பேச வேண்டியது அவசியம். உங்க ராசியில ராகு, 2ஆம் இடத்துல சனி பகவான், 4ஆம் இடத்துல சந்திரனும், சுக்கிரனும், 5ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல சூரியனும், புதனும், 7ஆம் இடத்துல செவ்வாயும், கேதுவும் பதட்டத்தை அதிகமாக்குற மாதிரி இருக்கு. ஏகப்பட்ட தேவையில்லாத பிரச்சனைகள இன்னைக்கு சந்திக்கிற மாதிரி இருக்கும். பலன்கள பெருசா சாதகமா எதிர்பார்க்காதீங்க. எந்த ஒரு விஷயமும் சாதகமா இல்ல, எதிர்மறையா இருக்குன்னு கோவப்படாதீங்க. அமைதியா இருங்க. பதட்டப்படாம நாள கொண்டு போறது நல்லது. ம். சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள் இருக்கிறது ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. குடும்பத்துல பெற்றோர அனுசரிச்சு போங்க. கூட பொறந்தவங்க கூட மனசு விட்டு பேசுங்க. உறவினர்கள் வராம பார்த்துக்கிறது நல்லது. வந்தாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கவனம். கணவன் வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள நேரத்தில முடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அது அ கொஞ்சம் புத்திசாலித்தனமா உங்களோட வேலைகள செஞ்சீங்கன்னா, நேரத்துக்கு முடிக்கலாம். வேலைகள்ல தவறுகள் இல்லாம பார்த்துக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க கையில இருக்கிற உ அ பாசிட்டிவான எண்ணங்களும், புதிய யுக்திகளையும் கையாண்டு உங்களோட வேலைகள திட்டமிட்டு தவறுகள் இல்லாம செஞ்சீங்கன்னா, பாதிப்புகள் இல்லாத நாளா போக வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில உங்களுக்கு இருக்கிற பயம், குழப்பம், பதட்டம் தொணக்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்கள நீங்களே போய் தேடி போய் செய்ற மாதிரி இருக்கு. அதனால தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்தையும் தொணக்கூட பேசும்போது அவங்களுக்கு புரியிற மாதிரி பொறுமையா பேச வேண்டியது அவசியம். உங்களோட மனசுல இருக்கிற குழப்பங்களையும், பதட்டத்தையும் மேல திணிக்காதீங்க. அது உறவுக்குள்ள நல்ல ஒரு பிரச்சனைய ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். நாள உங்களுக்கு நெகட்டிவா கொண்டு போறதுக்கு வாய்ப்பா அமையும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, பண வரவுக்கு ரொம்பவே வாய்ப்பு குறைவா இருக்கு. கணிசமான தொகையெல்லாம் பார்க்கறதே அதிர்ஷ்டமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அ சேமிக்கலனாலும் பரவால்ல, செலவுகள கட்டுப்படுத்துங்க. பண இழப்பு ஏற்படாம பார்த்துங்க. பணத்த கவனமா கையாண்டீங்கன்னா, பிரச்சனை இல்லாம போகும். அ தொலைச்சிட்டு பின்னாடி வருத்தப்படாம இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, அ பயணம் பணம் செலவு செய்ற மாதிரி இருக்கு. பயணத்தினால அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கு. அம்மாவோட ஆரோக்கியத்துக்கும் செலவு செய்ற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்த கவனமா பார்த்துக்குங்க. அலைச்சல், பதட்டத்த இல்லாம ஓய்வெடுங்க. மனச ரிலாக்ஸா வச்சுக்கிட்டு அமைதியா நாள கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி, கடைசி ராசினா மீன ராசி. உங்களோட ராசியில சனி பகவான் இருக்காரு. 3ஆம் இடத்துல சந்திரனும், சுக்கிரனும், 4ஆம் இடத்துல அ குருவும், 5ஆம் இடத்துல சூரியனும், புதனும், 6ஆம் இடத்துல கேதுவும், 12ஆம் இடத்துல ராகுவும். நீங்க வச்சது தான் சட்டம், நான் செய்றது தான் செயலுன்னு உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு துடிப்பும், உற்சாகமும் நிறையவே இருக்கு. நாள் முழுக்க பல சந்தோஷமான விஷயங்கள் உங்கள தேடி வர வாய்ப்புகள் இருக்கு. இனிமையான பேச்சு, இனிமையான வார்த்தைகள் மூலியமா நல்ல ஒரு சாதகமான பலன அடைய முடியும். செய்ற காரியங்களும் அடுத்தவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி செய்வீங்க. உங்களோட அ அணுகுமுறை எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். குடும்பத்தில இருக்கவங்கலாம் உங்கள பாராட்டக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உறவினர்கள் வருகை குடும்பத்தில சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல நல்ல ஒரு பலன் தர முன்னேற்றம் இருக்கு. சாதகமான விஷயங்கள் நிறையவே இருக்கு. நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்பு, குடும்பத்தோடையும் நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சாதகமான விஷயங்கள், பலன்கள் நல்லா இருக்கு. உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கான வழிய இன்னைக்கு நீங்க காண முடியும். மனசும் புத்தியும் நல்ல ஒரு தெளிவான இருக்கிறதுனால, எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளையும், முக்கியமான முடிவுகளையும் எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. இந்த நாள சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா, பல சாதகமான பலன்கள் உங்களுக்கு உண்டு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு சூழல் உங்களுக்கு சுமூகமா தான் இருக்கு. நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நீங்க வேலை செய்ற விதமும், நீங்க உங்களோட கம்யூனிகேஷன் திறமும் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிய ஏற்படுத்தி தர வகையில நல்ல பலன்கள ஏற்படுத்தி குடுக்கும். உங்களோட மேலதிகாரிகள், உயர் அதிகாரிகளோட கவனத்துக்கு உங்களோட திறமையும் வெளிப்படுற மாதிரி இருக்கு.
அதன் மூலியமா எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு இந்த நாள் நல்லாவே உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு. என் வேலைகள நல்ல ஒரு மகிழ்ச்சியாவும், திருப்தியாவும், திட்டமிட்டு நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி செய்வீங்க. அது உங்களோட வளர்ச்சிக்கு உதவியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கிட்ட வெளியே நல்ல மகிழ்ச்சியா இருப்பீங்க. தொணக்கூட ரொம்பவே இனிமையாவும், நல்ல ஒரு மக் அ ஸ் அவங்கள மகிழ்ச்சி உண்டாக்குற மாதிரி பல விஷயங்கள் செய்வீங்க. அது உறவுல நல்லுறவையும், புரிதலையும் அதிகப்படுத்துற மாதிரி இருக்கு. சுமூகமான ச ஸ் அ ச தருணங்கள், அதே மாரி இனிமையான தருணங்கள் அனுபவிக்க ஏற்ற ஒரு நாளா தான் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணம் அதிகமாவே வர வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பாராத விஷயத்துக்காக கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி இருக்கும். அது சீக்கிரமா அடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வரவு அதிகமா இருக்கிறனால சேமிப்பும் நல்லாவே உயரக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. பணத்த அதிக அளவுல திட்டமிட்டு சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பா இருக்கு. நேர்மறையான எண்ணங்கள் உங்ககிட்ட நெறையவே இருக்கு. அதிக ஆற்றலும் இருக்கிறனால ஆரோக்கியத்துல எந்த குறைபாடும் இல்லாத நாளா தான் இருக்கு. ஆக மொத்தம் மீன ராசிக்கு ஏற்ற ஒரு நாள். சில நாட்களுக்கு பிறகு தெளிவான மனநிலையும், சந்தோஷங்களும், நிறைவும் நிறைஞ்ச நாளா இருக்கு. நாள சரியா பயன்படுத்திக்கங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான்ல ஆல் வீடியோஸ் வரா மாதிரி, நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி கிளிக் பண்ணிக்கங்க. நெறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். வார ராசி பலன் தனித்தனி ஷார்ட்ஸா போட்டிருக்கு. அத பார்த்து பயன்பெறுங்க. அதே மாதிரி லைவ்க்கு வர விருப்பம் இருக்கிறவங்க, உங்களோட ராசிய கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ராசி பலன் தனியா வேணும்னா, இங்க ஒரு கம்யூனிட்டி ஆரம்பிக்க போறோம். அந்த கம்யூனிட்டில ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களோட ராசி பலன் உங்களோட வாட்ஸ்அப்புக்கே வரும். இல்லன்னா தனியா உங்களுக்கு மெசேஜாவே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆ உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயும் தேவைப்படுது. முடிஞ்ச அளவுக்கு சேனல ஷேர் பண்ணுங்க. நெறைய பேருக்கு பயனுள்ளதா அமையும். லைவ் போடுறதுக்கு நெறைய புதுசு புதுசா ஆளுங்க வந்தாங்கன்னா, லைவ் நல்லாருக்கும். திரும்பி திரும்ப ஒருத்தரே கேட்கறது விருப்பம் இல்லாம, அதனால தான் லைவ் வரதில்ல. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவைப்படுது. நன்றி, வணக்கம்.